கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்து இயேசுவை தேடும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து தெய்வ பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்து இயேசுவின் அடையாளங்களாக, சாட்சிகளாக தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் இந்த பூமியிலே செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தபடினால்தான் அவர் எழுதுகிறார், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் சொல்லும் அநேக சங்கீத புஸ்தகங்களிலே தேவனை அவர் பரலோகத்தில் இருப்பதாக அவர் விசுவாசிக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர் நம்புகிறார். அந்த பரலோகத்தின் தேவனை நமக்கு வெளிப்படுத்தினவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் பரமண்டல ஜபத்தை சொல்லித் தருகிறார். அந்த பரமண்டல ஜபத்தில் பரமண்டலங்கள் இருக்கிறதான எங்கள் பிதாவே என்று சொல்லி தருகிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆம், என் அன்புக்குரியவர்களே, தேவன் எங்க இருக்கிறார் என்றால் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சித்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். சித்தம் என்றால் விருப்பம், ஆசை. நம்முடைய ஆசைகளை நிறைவேறுவதற்காக பாடுபடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய ஆசைகள் நிறைவேறுவது இல்லை. வேதம் சொல்லுகிறபடி தமக்கு சித்தமானவைகளை தேவன் செய்கிறார். பூமியிலே தேவன் மனுஷனை படைத்தார். எதற்காக படைத்தார்? நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக படைத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை படைத்தார். என் அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? தேவனுடைய சித்தம் என்ன? துதி செய்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் ஜெபிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய சித்தங்களை செய்வதற்கல்ல. நம்முடைய ஆசைகளும் நம்முடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்காக அல்ல. தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய ஆசை நம்மிலே நிறைவேற வேண்டும். தேவன் படைக்கும் பொழுது தம்முடைய சாயலாகத்தான் மனிதனை படைத்தார். அவனை தேவ சாயலாக படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்தபடினாலே, கீழ்ப்படியாமல் போனபடினாலே, தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே அவன் தேவ சாயலை இழந்து போனான். தேவ சாயலை இழந்த மனிதன் மீண்டும் தேவ சாயலை அடைவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனுஷனுடைய கீழ்ப்படியாமைக்காக, மனுஷனுடைய மீறுதலுக்காக, மனுஷனுடைய அக்கிரமத்திற்காக, மனுஷனுடைய எல்லா தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்று நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வாழும்போது
அவருடைய சித்தத்தை அவர் செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் இந்த பூமியில் அவர் செய்து முடித்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் தம்முடைய பிதாவினுடைய சித்தத்தை எப்படி இந்த பூமியிலே நிறைவேற்றினாரோ அதுபோல அவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும் பொழுது நாம் வெற்றியுள்ளவர்களாக வாழ முடியும், மகிழ்ச்சியுள்ளவர்களாக வாழ முடியும், சந்தோஷமுடையவர்களாக சமாதானமுடையவர்களாக வாழ முடியும். நாம் அவருடைய சித்தத்தை செய்ய மறுக்கும் பொழுது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகும்போது, அவருடைய ஆசைக்கு மாறாக நாம் வாழும்போது வெற்றி பெற இயலாது. சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் இழந்து போய்விடுவோம். என்றைக்கு நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமோ, என்றைக்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, என்றைக்கு தேவனுடைய ஆசையை நாம் நிறைவேற்றுகிறோமோ, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாம் வெற்றியாக மாறும், சந்தோஷமாய் மாறும், சமாதானமாய் மாறும், சுபிட்சமாக மாறும், மங்களமாக மாறும், அது மகிமையான சாட்சியாய் மாறும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை காண்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். இந்த பூமியிலே அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை, முன்குறிக்கப்பட்ட மனிதனை, அழைக்கப்பட்ட மனிதனை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை அவர் நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார், சத்தியத்திலே நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார், செம்மையான வழியிலே நடத்துகிறார், வெற்றியின் பாதையிலே நடத்துகிறார், மகிழ்ச்சியின் பாதையிலே நடத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறோமா அல்லது நம்முடைய சித்தத்தை செய்கிறோமா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? கணவன் மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுகிறானா? மனைவி கணவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறாளா? தகப்பன் தன் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறானா? தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறாளா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லோருடைய ஆசையை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோம், ஆனால் எல்லாம் நிறைவேறுவது கிடையாது. நாம் என்றைக்கு தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறோமோ, என்றைக்கு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, என்றைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். தேவன் ஏதேனிலே வைத்த நோக்கம் அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக வைத்தார். ஆனால் ஏதேனிலே நடந்தது என்ன? கட்டளையை மீறினபடினாலே, கீழ்ப்படியாமல் போனபடினாலே தேவ சித்தத்தை அவர்கள் செய்யாமல் போனார்கள். இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்பட்ட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் செய்யாமல் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவருடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், பிசாசுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் நாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை விரக்தியாக இருக்கிறது? ஏன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கவில்லை? ஏன் நம்முடைய வீடு கட்டப்படவில்லை? ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் திருமணம் நடக்கவில்லை? ஏன் நமக்கு ஏற்ற வேளையில் பிள்ளைகள் கிடைக்கவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையுமே சுதந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக, சுபிட்சமாக, ஆசீர்வாதமாக மாறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் சிந்திப்பதும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்பதும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதும் கிடையாது. மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தை பார்ப்பதற்காக அல்ல, மற்றவர்களை பார்ப்பதற்காக அல்ல,
உன்னதமான தேவனை பார்க்கக்கூடியவர்களாய் நாம் வாழ வேண்டும். உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நாம் பிரகாசம் அடைவோம். உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, என் அன்பு நேயர்களே, என் அன்பு கிறிஸ்து இயேசுவை தேடும் நேரம் நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் தேவ சித்தம் செய்கிறீர்களா? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றீர்களா? தேவனுக்கு சித்தமான, தேவனுக்கு பிரியமான, தேவன் ஆசைப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலகத்திலே உங்கள் ஆசையை அல்லவா நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை அல்லவா நீங்கள் நிறைவேற்ற விரும்புகிறீர்கள். தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழவில்லையே, தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை நீ செய்யவில்லையே. இன்றைக்கு வாழ்க்கையில தடுமாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். தேவனுக்காய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது தேவாதி தேவன் மனுஷர்களுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறாரே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் கட்டிடங்களுக்குள்ள அல்ல, பெரிய கோபுரத்தில் அல்ல, தேவ ஆலயங்களில் அல்ல, அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். யார் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ அந்த இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். இந்த வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனிதனுடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ அந்த மனிதனுக்குள்ளே கடவுள் பிரவேசிப்பார். அந்த மனிதனுக்குள்ளே கடவுள் வாழ்வார். பரலோகத்தில் இருக்கிற ஒரு கடவுள் ஒரு முக்கால் அவுன்ஸ் இதயத்துக்குள்ளே வருகிறார். ஒரு சின்ன இதயத்துக்குள் வருகிறார். காரணம் என்ன? அவரால் படைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே, கடவுள் சரீரத்துக்குள்ள, அவனுடைய இருதயத்துக்குள்ளே வாழ விரும்புகிறார். அந்த இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகவே நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எந்த மனிதன் பரிசுத்தமா இருக்கிறானோ, எந்த மனிதனுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கிறதோ அந்த மனிதனுக்குள்ளே கடவுள் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் செய்கிறார். தேவனுடைய விருப்பம் என்ன? பரலோகத்திலே இருப்பது மாத்திரமல்ல, அவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோமோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் இருப்பார். தேவனுடைய சித்தம் என்ன? பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ எந்த மனிதன் பரிசுத்தமாய் இருக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமாய் நாம் மாற வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாம் மாற வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற இல்லமாய் நாம் மாற வேண்டும். தேவன் நமக்குள்ளே வர வேண்டுமானால் அவர் விரும்புகிறது என்ன? நமக்குள்ளே வர விரும்புகிறார். அப்படி என்றால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் வருவார். அப்ப அவருடைய விருப்பம் என்ன? நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். முதலாவது, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அவருடைய சித்தம் என்ன? மனிதன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மனிதன் துதிக்க வேண்டும், மனிதன் ஜெபிக்க வேண்டும், மனிதன் தேவனை தேட வேண்டும், மனிதன் தேவனை போல ஆக வேண்டும், மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் அவன் தேவனோடு கூட இருக்க வேண்டும். அவன் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் சிங்காசனத்தில் அமர வேண்டும். அவன் ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அவன் ஜீவ கனியை புசிக்க வேண்டும். அவன் மறைவான மன்னாவை புசிக்க வேண்டும். இவ்வளவும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுது அர்ப்பணிக்கிறோமோ தேவன் விரும்புகிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நாம் விரும்புகிறதையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். ஆபிரகாமோடு கர்த்தர் சம்பாஷித்தார். ஆபிரகாமோட சத்தத்தை கேட்டான். ஆபிரகாமோட சித்தத்தை செய்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆபிரகாமின் சந்ததியானால் தேவ சத்தம் கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். எந்த மனிதன் தேவ சத்தம் கேட்டு தேவன் சித்தம் செய்கிறானோ அவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருப்பான். அவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருப்பாள். நீங்களும் நாம் யாரா இருக்கிறோம்? உலகத்தாரா இருக்கிறோமா? மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் ஆபிரகாம் குமாரனாய் ஆபிரகாம் குமாரத்தியாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். அடுத்தபடியாக மோசேக்கு சொல்லுகிறார், மோசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி மோசேக்கு சொன்னார். அந்த மோசே தேவனை நம்பினான், தேவனை விசுவாசித்தான். மோசேனுடைய 120 ஆண்டு காலம் தேவன் மோசையோடு கூட இருந்தார். மோசையை நடத்தினார். மோசையின் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய உடலிலும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசிக்கும் போது, நீ நம்பும் பொழுது, நீ அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ அவர் சித்தத்துக்கு மாறாய் போகும்பொழுது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ அவருடைய சித்தத்தை செய்யும் போது உன் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியே, நீ தேவ சித்தம் செய்கிறாயா? தேவ சத்தம் கேட்கிறாயா? தேவ சித்தம் செய்கிறாயா என்பதை நீ ஆராய்ந்து உன்னை சீர்படுத்திக்கொள். உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னை அர்ப்பணி. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ஆகவே நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே இருக்கிறார், அவர் நமக்கு பின்னே இருக்கிறார், அவர் நமக்கு வலதுபுறத்தில் இருக்கிறார், அவர் நமக்கு இடதுபுறத்தில் இருக்கிறார், அவர் நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறார், அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார், அவர் நமக்கு நிழலா இருக்கிறார், அவர் நமக்கு துணையா இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், அவர் நமக்கு பலனா இருக்கிறார், அவர் நமக்கு அரணா இருக்கிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்போம். நாம் விசுவாசித்தால் ஜெயம் பெறுவோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுப்பாயானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் சங்கீதம் 115:3 வாசித்தது போல நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாழ விரும்புகிறார், நமக்குள்ளே வசிக்க விரும்புகிறார், நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த விரும்புகிறார். இந்த பூமியிலே நம்மை சாட்சியா நிறுத்த விரும்புகிறார். இந்த பூமியிலே நாம் சந்தோஷமாய், சமாதானமாய், வெற்றியோடு வாழ விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய தீர்மானம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோமா? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? நாம் தேவ சத்தம் கேட்கிறோமா? தேவ சித்தம் செய்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறபடி தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டுமா? அப்படியானால் இன்றைக்கு நீ அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடு. ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டான், சித்தம் செய்தான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆகவேதான் ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஆகவேதான் அவன் இஸ்ரவேலின் தகப்பனாய் மாறினான், முற்பிதாக்களில் ஒருவனாய் மாறினான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் விசுவாசித்தால் தேவனுடைய வாழ்க்கையிலே நீதியை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்தபடினாலே, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே ஈசாக்கை கண்டான், பேரன் பேத்திகளை கண்டான். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்ற வசனத்தின்படி அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். இன்றைக்கு நீயும் காணும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
என்ற வசனம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தான், உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஆகவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தீர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீர். இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவர் இந்த உலகமெங்கும் ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினீர். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கும். அவருடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணரணும், அவர்கள் விசுவாசிக்கணும், அவர்கள் நம்பணும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை நிரூபியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் வாசம் பண்ண முடி ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியாய், அவருடைய இல்லத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியாய், அவருடைய குடும்பத்திற்குள்ளே வாசம் பண்ண முடியாய். உமது அடியான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கு சித்தமானவைகளை செய்வேன் சொன்னீரே. இந்த பூமியிலே நீர் மனிதனாய் பிறந்து மரித்து உயிர்த்தெழ நாட்கள் வரைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்தீரே. சிலுவையின் மரண வருடம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தீரே. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்தீரே. அதுபோல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை வாழ உதவி செய்யும். தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெற்றியுள்ளவர்களாய் வாழ, மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ, சமாதானம் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய கரத்தை நீட்டும். மனதுருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். மனதுருகி தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில மங்களம் உண்டாகட்டும், சுபிட்சம் உண்டாகட்டும், பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும், அவருடைய வீடுகள் கட்டப்படட்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை வாய்ப்பு உண்டாகட்டும், வருமானம் உண்டாகட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பம் தொடர்ந்து பெரிய காரியத்தையும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.